Hi friends, welcome to Arcad Queen channel. இப்போ கிராமத்துல செய்யற மாதிரி உருண்டை குழம்பு செய்ய போறோம். சரிங்களா? இந்த உருண்டை குழம்பு வேக வச்சு செய்வாங்க. நம்ம எண்ணெயில போட்டு செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்ன்றத வீடியோக்குள்ள பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க பாத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். கழுவி புளி வச்சிருக்கோம். குழம்புக்கு குழம்பு மிளகாத்தூள், உப்பு, பெருஞ்சீரகம், பெருங்காயம், தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை, எங்க தோட்டத்துல பறிச்ச கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மசாலாக்கு தேங்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம், கொத்தமல்லி, அதுல உருண்டைக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம். இப்ப தேங்காயில சோம்பு போட்டு நம்ம மசாலா அரைச்சுக்கிறோம். இப்ப உருண்டைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சதை மிக்சில போட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். உருண்டை மாவுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். உப்புலாம் ஆல்ரெடி போட்டிருக்கு, போட்டு பிசைஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம எண்ணெயில எடுத்து போட்டுக்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்ப தாளிப்புக்காக ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. உருண்டை எண்ணெயில போட்டுக்கலாம். இது அரை வேக்காடு வெந்துட்டோடு எடுத்துடலாம். குழம்புல போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு வகையான டேஸ்டா இருக்கும். இப்ப தாளிப்புக்கு எண்ணெய் போட்டுட்டோம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கிறோம் குழம்புக்கு. ஏன்னா நம்ம உப்பு முதல்ல போட்டது உருண்டைக்காக தான் உப்பு போட்டோம். இது குழம்புக்காக உப்பு போட்டுக்கிறோம். உருண்டை அரை வேக்காடு வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. முழுசு வேகக்கூடாது. வெங்காயம் கோல்டன் கலரா வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டு சேர்த்துட்டோம். இப்போ எண்ணெய் எருப்பு வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ குழம்பு கொதி வந்துடுச்சு. கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறோம். இப்போ புளி ஊத்தி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோங்களே அந்த மசாலாவை குழம்புக்குள்ள சேர்த்துக்கிறோம். உருண்டை அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்புக்கு நாங்க எண்ணெயில போட்டு எடுத்து வச்சு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் குழம்புல போட்டிருக்கோம். பாருங்க, ஒண்ணு கூட உடையாது. குழம்புல மீடியம் தீல வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துருச்சு. இப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிக்க போறோம். ஒரு உருண்டை கூட உடைஞ்சிருக்கா பாருங்க. பார்க்கவே எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொத்தமல்லி தூவியாச்சு, இறக்கிக்கலாம். குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பார்த்துடலாம். உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். சூடா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போ நாங்க 2 பேரும் டேஸ்ட் பார்க்க போறோம்.
சூப்பர். கறி குழம்பு மாதிரியே இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நிஜமாதான். நீங்களும் செஞ்சு கறி பார்த்துட்டு நல்லா சாஃப்டா வெந்துட்டு எடுத்து சாப்பிடுமே அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பேரு உருண்டை குழம்பு. சரிங்களா? இந்த மாவுல லைட்டா உப்பு போட்டுக்கோங்க, குழம்புல லைட்டா, ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி நிறைய போட்டுறாதீங்க. திட்டமா இருக்கு. டேஸ்ட் செம்மையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் 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 பாய்.